சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பேசும்போது, முத்து, இனி நான் விஜயா கிட்ட பேச போகிறதும் இல்லை, மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறதும் இல்லை. விஜயா இந்த உண்மையை சொல்லாமல் நம்ம எல்லார்கிட்டேயும் நிறைய பொய் சொல்லியிருக்கா. அதனால் இங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்தவங்க நம்மக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. என்னாலையும் பதில் பேசவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தானே. விஜயா உண்மையை பேசியிருந்தா அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம். நமக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜயாவால் எல்லார் முன்னாடியும் நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். இனி விஜயா கிட்ட நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விஜயாத்தை மனோஜ் மேலே உள்ள அக்கறையில் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனாலும் இப்போ ஹரிணி ரோகிணிகிட்ட பேசியிருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது நாம் எல்லாருமே இந்த உண்மையை அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பதில் பேசவும் முடியாமல் இருந்தோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயாத்தை மட்டும் இல்லை, மனோஜும் தான். விஜயாத்தை மனோஜுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால் பிரச்சனை வரும்னு யோசிக்கவே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. எப்படிமா நிம்மதியாக சாப்பிட முடியும்? இந்த விஜயா செய்கிற பிரச்சனையால் எனக்கு வர வர இந்த வீட்டில் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. என் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜுக்கு வேற நிச்சயம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொன்னியே அண்ணாமலை, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்களா? நான் வேணும்னா வரட்டுமான்னு கேள்வி கேட்குறாங்க. என் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? விஜயா செஞ்ச இந்த வேலையால் என் அம்மா கிட்ட கூட நான் பேச முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயா தான். அப்புறம் விஜயா கிட்ட எப்படி நான் பேச முடியும்? எப்படி நிம்மதியாக அந்த வீட்டில் நான் சாப்பிட முடியும்? அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா, ஒரு பக்கம் ரோகிணி உண்மையாகவே மனோஜை ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் மனோஜை விட்டு கொடுக்க முடியாமல் இப்படி ஏதாவது பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு காரணமே இந்த மனோஜ் தானப்பா. அம்மாவும் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்க. அம்மாவை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியும் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான்னு போய் சொல்லி ஏமாத்துனாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தா என் அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, இங்கே மனோஜுக்கு நிறையா பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும் அப்படின்னு ரோகிணி இப்படிலாம் பொய் சொன்னதால் அம்மாவும் ரோகிணியை ரொம்ப நம்பினாங்க. ஆனால் இப்போ ரோகிணி என் மருமகளே கிடையாதுன்னு பேசுகிறாங்க. அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி வேணும்னே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக தானப்பா பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் புரியுது, ரோகிணி கண்டிப்பாக நம்ம மனோஜுக்கு வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ரோகிணி பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இப்படி தான் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம், முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும்னு அம்மா கிட்ட சொன்னால் அம்மா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இதில் மீனாவும் நானும் பேசினா அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் முத்து சொல்கிறேன், விஜயா திருந்த போகிறதும் கிடையாது, மனசு மாற போகிறதும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இனி விஜயா கிட்ட நான் எப்பயும் பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பரசை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா சொல்கிறாங்க, பாவம் அண்ணாமலை மாமா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நம்ம என்ன தான் பேசினாலும் இங்கே விஜயாத்தை செஞ்ச பிரச்சனையெல்லாம் அண்ணாமலை மாமாவால் மறக்கவே முடியல. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணுன்றதுக்காக விஜயாத்தை தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு ஹரிணி மருமகளாக வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா ஹரிணி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மனோஜும் எப்பயும் தன்னை ரொம்ப பெருமையாக பேசுகிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு மனோஜுக்காக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இப்படி பேசும்போதே நினச்சேன் மீனா, இப்படி தான் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், மனோஜால் தான் பிரச்சனை வரும்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா. ஒரு பக்கம் என் அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, இன்னொரு பக்கம் நம்ம சொல்ல வரதை மனோஜும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன மீனா செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க முத்து. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்பயும் போல் ரோகிணி சிந்தாமணியை பார்க்குறதுக்காக வராங்க. சிந்தாமணி என்ன ரோகிணி, என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமாக வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, மனோஜுக்கு எப்படியாவது கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு விஜயா நினச்சாங்க. ஆனால் நான் ஹரிணிகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹரிணியா யாருன்னு கேட்கும்போது, மனோஜ் ஹரிணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக விஜயா எல்லா ஏற்பாடையும் செஞ்சாங்க. எனக்கே தெரியாமல் நிச்சயம் வேறு நடந்திருக்கு. ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஹரிணிகிட்ட உண்மையை சொல்கிறேன்னு ஹரிணிகிட்ட பேசினேன். ஹரிணி எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு இங்கே மனோஜ் வீட்டில் பேசியிருக்காங்க. இப்போ இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ தான் ஹரிணி ஃபோன் பண்ணாங்க, மனோஜ் வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் தான் விஜயா வீட்டுக்கு மருமகளாக போக போகிறீங்க, நீங்கள் மனோஜ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க,
ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக மனோஜ் உங்களை புரிஞ்சுப்பாருன்னு ஹரிணி இப்போ தான் பேசுனாங்க. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்காக விஜயா, மனோஜ்னு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு யாருமே எனக்காக பேசல. ஆனா ஹரிணி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. உண்மைய புரிஞ்சுகிட்டு எனக்காக மனோஜ் கிட்ட பேசியிருக்காங்க. இவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி, என்னதான் நீ இப்ப இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஹரிணி கிட்ட பேசினாலும், மறுபடியும் விஜயா மனோஜுக்காக ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு யோசிப்பாங்களே! ஆனா நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு மட்டும் விஜயா நினைக்கவே மாட்டாங்க. இப்பயும் உன்னால தானே பிரச்சனை வந்திருக்கு. அதனால விஜயாவும், மனோஜும் உன் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. நீ தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா, இப்ப வரைக்கும் மாசம் மாசம் மனோஜ் எனக்கு பணம் குடுக்கணும். எனக்கும், கிருஷுக்கும் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்கணும். நாங்க எங்க தங்கணும் அப்படின்னு எனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது மனோஜ் தானே! அப்புறம் இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அண்ணாமலையும் இங்க விஜயா மேல ரொம்ப கோவமா தானே இருப்பாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்ன ஏத்துக்காம, என்ன புரிஞ்சுக்காம எனக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு நெனச்சு, மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு விஜயா நெனச்சா, நான் பொறுமையா இருப்பேனா என்ன? அதான் விஜயாவுக்கு சரியான பதில் குடுக்கறதுக்காக ஹரிணி கிட்ட பேசினேன். ஹரிணி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு இங்க மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய மாட்டாங்க. மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்னு விஜயா மட்டும் இல்ல, விஜயா வீட்ல இருக்க எல்லாரும் இப்ப மனோஜோட கல்யாணத்த பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா, விஜயா பொய் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மைய சொல்லாம தான் மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால வீட்ல இருக்க மீனா, முத்து, அண்ணாமலைன்னு எல்லாரும் விஜயா மேலயும், மனோஜ் மேலயும் ரொம்ப கோவமா இருப்பாங்க. அதனால விஜயாவும், மனோஜும் நினைக்கிறது இனி நடக்கவே நடக்காது. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா தானே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய முடியும். எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க நான் விடமாட்டேன். மனோஜ் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரதான் போறேன். விஜயாவும், மனோஜும் இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் குடுக்க தான் போறேன். இனியும் என்னால பொறுமையா இருக்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ரோகிணி. பரவால்ல ரோகிணி. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ இவ்ளோ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவால்ல. விஜயா என்னதான் திட்டம் போட்டாலும், உனக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு மனோஜ் நெனச்சாலும், அவங்களுக்கு சரியான பதில் குடுத்துருக்க அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. ஆமா சிந்தாமணி. நீங்க எனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் குடுத்துருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப தான் நான் பார்லருக்கு வேலைக்கு போறேன். ஆனா இப்ப வரைக்கும் என் குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு பணம் குடுத்து உதவி செஞ்சது நீங்க தான். ஆனா எனக்குன்னு இனி மனோஜும் பணம் குடுக்கணும். என்னுடைய வீட்ல இருக்க எல்லாரையும் மனோஜ் தான் பார்த்துக்கணும். மனோஜுக்காகவும், விஜயாவுக்காகவும் நான் எவ்ளோ உதவி செஞ்சிருப்பேன். ஏன் மனோஜ் இப்ப பெரிய பிசினஸ் செய்றதா விஜயா ரொம்ப பெருமையா பேசுறாங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. மனோஜுக்கு இந்த கடைய ஆரம்பிச்சு குடுத்தது நான் தான். இங்க அண்ணாமலையோட ரூ. 27,00,000 பணத்த ஜீவா கிட்டேருந்து வாங்குனதும் நான் தான். இவங்க எல்லாருக்கும் நான் எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். அதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்கலல்ல. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போனதுக்கு அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிந்தாமணி, உங்ககிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். இப்ப நான் பார்லருக்கு வேலைக்கு போறேன். அதனால நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. பரவால்ல. இந்த ரோகிணி யோசிச்சு மனோஜுக்கும், விஜயாவுக்கும் ரோகிணி சரியான பதில் குடுத்துருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட பேசிட்டு ரோகிணி அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மனோஜ், வீட்ல யாரும் என்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா? அதுலயும் இங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஸ்ருதியும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உன்னுடைய கல்யாணத்துக்காக நான் பொண்ணு வீட்ல பேசி இந்த கல்யாண ஏற்பாட சீக்கிரமா செய்யணும்னு நெனச்சேன். ஆனா, இந்த ரோகிணி ஹரிணி கிட்ட உண்மைய சொல்வாங்க. ஹரிணி வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்ட்டு நம்மகிட்ட பேசுவாங்கன்னு நெனைக்கவே இல்ல. ஹரிணியோட அம்மா, அப்பான்னு நம்மகிட்ட மட்டுமா கேள்வி கேட்டாங்க? உங்க அப்பா அண்ணாமலை கிட்டயும் தானே கேள்வி கேட்டாங்க. அதனால தான் வீட்ல எல்லாரும் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. மனோஜ், என்ன மனோஜ் செய்றது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ரோகிணிய பத்தி பேசவே பேசாதீங்க. ரோகிணிய என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனா ரோகிணி திட்டம் போட்டு என் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டா. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ரோகிணியால நெறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப ஹரிணி கிட்ட நம்மள பத்தி பேசி தேவையில்லாம ரோகிணி நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாளேம்மா. இதுல ஹரிணி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாம தான் உண்மைய சொல்லலன்னு எல்லார் முன்னாடியும் நம்மள வசமா மாட்டி விட்டுட்டாங்க ஹரிணி. ஹரிணியோட அப்பா, அம்மா எல்லாரும் கேள்வி கேட்கும்போது என்னால எந்த பதிலும் சொல்லவே முடியல. சந்தோஷமா எனக்கு நிச்சயம் நல்லபடியா நடந்துருச்சுன்னு நெனச்சேன். அதனால என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சந்தோஷமா எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. நீங்க எல்லாரும் என்னுடைய கல்யாணத்துக்கு வரணும்னு வேற பேசியிருக்கேன். ஆனா இப்ப அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டா, நான் என்னம்மா பதில் சொல்ல முடியும்?
இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹரிணி மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நானும் வெளியூருக்கு போயிருப்பேன். என் மாமனாருடைய பிசினஸ நானே பார்த்துக்கிறேன்னு, நல்லபடியா பெரிய பிசினஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். என் வேலைய செஞ்சு நல்லபடியா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா இப்ப எதுவுமே நடக்காது. ஹரிணி இப்பவும் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. ரோகிணிய பத்தின உண்மை ஹரிணிக்கு சரியா தெரியல. அதனால தான் ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ரோகிணி எல்லாரும் ரோகிணிய நம்பணுன்றதுக்காக ரோகிணி தான் என்ன வேணாலும் பொய் சொல்வாங்கல்ல. ஆனா நம்மள பத்தின உண்மைய சொல்றேன்னு இப்படி வீட்ல எல்லார் முன்னாடியும் ரோகிணி வசமா நம்மள மாட்டி விட்டுட்டாங்களேம்மா! இப்ப ஹரிணி வந்து இனி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவும் முடியாது. இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது. அம்மா என்னம்மா இப்படிலாம் பிரச்சனை வருது இந்த ரோகிணியால. ரோகிணி ஏற்கனவே நடந்த கல்யாணத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் ரோகிணி நல்ல பேர் வாங்குறதுக்காக என் வாழ்க்கையில பிரச்சனை செய்றாங்க. அம்மா இனி மாசம் மாசம் ரோகிணிக்கு பணம் குடுக்கணும். ரோகிணி தங்குறதுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்கணும். என்னால எப்படிம்மா இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் பொறுமையா இரு. வீட்ல எல்லாரும் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இதுலயும் உங்க அப்பா அண்ணாமலை என்கிட்ட பேசுறதே இல்ல. என்ன செய்றது? மீனா, முத்துவ தானே எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீனா என் மருமகளே கிடையாதுன்னு யோசிக்கிறேன். அந்த மீனாலாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறா. என்ன வந்து ஏளனமா பேசுறா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தானே. நான் ரோகிணிக்கு சரியான பதில் குடுக்கணும். இந்த பிரச்சனைய நான் இப்படியே வந்து விடப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா என்னம்மா செய்றது?" அப்படின்னு சொல்றாங்க. "ரோகிணி உனக்கு ஃபோன் பண்ணுவால்ல, அந்த சமயம் என்கிட்ட சொல்லு. ரோகிணி கிட்ட நானும் பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா எதுக்கும்மா நம்ம பேசணும்? ஏற்கனவே ரோகிணிய நம்ம கடைக்கு வர வச்சோம். ரோகிணி மேல உள்ள கோவத்துல ரோகிணிய பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குனோம். அதனால ரோகிணி என்னென்ன பிரச்சனை செஞ்சாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்காக ரொம்ப பொறுமையா இருந்தா ரோகிணி என்ன வேணாலும் செய்வா. நம்ம இனி பொறுமையா இருக்கக்கூடாது மனோஜ். உன்னுடைய வாழ்க்கைக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும். அது மட்டும் இல்ல, உனக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்கணும். ரோகிணியால மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது. ரோகிணி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. என்ன மாசம் மாசம் ரோகிணிக்கு பணம் குடுக்கணும் அவ்வளவுதானே. ஆனா ரோகிணி கிட்ட நம்ம பேசவே கூடாது. ரோகிணிக்கு எப்படி பிரச்சனை செய்யணும், ரோகிணிக்கு எப்படி சரியான பதில் குடுக்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க மனோஜும், விஜயாவும் ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க, "அம்மா இனி சிந்தாமணி வீட்ல நம்ம தங்க போறதில்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நம்ம இப்ப எங்க தான் கிளம்புறோம்? நம்ம வீட்டுக்கே போறோமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, மனோஜ் எனக்காக புதுசா வீடெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி குடுக்க போறாரு. இனி கிருஷிக்காகவும், எனக்காகவும் மனோஜ் வந்து தங்குறதுக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்க போறாரு. அதனால இனி சிந்தாமணி வீட்ல தங்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் பார்லர்ல என் வேலைய பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, மாசம் மாசம் எனக்கு மனோஜ் வந்து பணம் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் விஜயா சரின்னு சொல்வாங்களா? இல்ல மனோஜ் வந்து பணம் குடுப்பாரா? அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி பணம் குடுக்கலனா மனோஜுக்கு தாம்மா பிரச்சனை வரும்." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ரோகிணி. "ரோகிணி உன்னுடைய வாழ்க்கைக்காக நீயும் எவ்வளவோ பேசுற. இருந்தாலும் இங்க வந்து அண்ணாமலையும், விஜயாவும் உன்ன மன்னிச்சு மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ செய்ற பிரச்சனையால விஜயாவும், மனோஜும் ரொம்ப கோவமா இருப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மனோஜ் என்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்காம, கிறிஷோட வாழ்க்கைய பத்தி யோசிக்காம, விஜயா பேச்ச கேட்கறதுனால தானம்மா இவ்ளோ பெரிய பிரச்சனை வருது. நான் பார்த்துக்கிறேம்மா. அவங்களால இனி எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யவே முடியாது." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரோகிணி. முத்து ரொம்ப கோவமா சிந்தாமணிய பார்க்கறதுக்காக வராரு. சிந்தாமணி எப்பயும் போல அவங்க வேலைய செஞ்சுட்ருக்கும்போது, அங்க வந்த முத்து, "என்ன இங்க மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க வேலை செஞ்சுட்ருக்கீங்களான்னு?" கேட்கும்போது, "என்ன முத்து என் வீட்டுக்கே வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்ல. இப்பவே இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்றாரு, "மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதுன்னு நீங்க தானே அந்த ஆள அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சது. அந்த ஆளு உண்மைய சொல்லிட்டான். இப்ப உங்ககிட்ட உண்மைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு." சொல்லும்போது, அங்க சிந்தாமணி சொல்றாங்க, "என்னது? அந்த ஆள அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சது நான் தானா? யார் சொன்னது? அப்படிலாம் நான் எதுவுமே செய்யல." அப்படின்னு சொல்றாங்க. "போதும் சிந்தாமணி, உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்னென்ன வேலை செய்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க தான் எங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை செய்றீங்க. ஆனா மீனாவும் நானும் என் வேலைய பார்க்குறேன். ஆனா நீங்க எதுக்கு மீனாவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை செய்யணும்? இப்பவே உண்மைய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி சொல்றாங்க, "எனக்கு எதுவுமே தெரியாது முத்து. வேணும்னே என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யாதீங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல."
அப்படின்னு சிந்தாமணி மீனா மேலே உள்ள கோவத்தில் பேசுகிறாங்க. போதும், மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கூடாதுன்னு அந்த ஆளை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சது நீங்கள் தானே. அந்த ஆள் ரொம்ப தெளிவாக அந்த உண்மையை சொல்லிட்டான். இதுக்கு மேலே நீங்கள் பொய் சொன்னால் என்னால் நம்ப முடியாது, நீங்கள் பேசுகிறது எதையும் எங்களால் கேட்கவும் முடியாது அப்படின்னு சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாரு முத்து. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இல்லை முத்து, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது, நான் போலீஸ்கிட்ட ஏற்கனவே உதவி கேட்டிருக்கேன், அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி யோசிக்கிறாங்க. மீனா ஒரு பக்கம் வந்து சத்யாவுக்கும் இங்கே வந்து ரேகாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறா. இங்கே ரேகா என் பேச்சை கேட்குறதே இல்லை, இதில் வந்து முத்து வேற உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே, என்ன செய்கிறது அப்படின்னு சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. விஜயா இங்கே வந்து மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. மனோஜ் வந்து, என்னம்மா நீங்கள் கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கடைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். வேறு என்ன மனோஜ் செய்ய முடியும், வீட்டில் மீனா முத்துன்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, வீட்டில் என்ன செய்யன்னு தெரியல, அதான் உன்னுடைய கடைக்கு வந்துட்டேன், இனி நீ வீட்டுக்கு வரும்போது தான் நானும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் கடையிலேயே இருங்க, எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே, என்ன விஜயா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணி வந்து ஏற்கனவே வந்து இந்த மனோஜும் விஜயாவும் திட்டம் போட்டு என்னை கடைக்கு வர வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு நான் வேறு சரியான பதில் கொடுக்குறேன்னு அந்த மேடம் கிட்ட உதவி கேட்டேன். இப்போ விஜயா எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையே. மனோஜ் வந்து ஃபோன் பண்ணால் கூட பரவாயில்ல, மனோஜ் கிட்ட பேசுவேன், ஆனால் விஜயா எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு பார்லரில் வேலை பார்க்குற ரோகிணி யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து என்ன விஜயாத்த அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. இன்னும் நீ என்னை அத்தன் தான் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் என் மாமியார் தானே, அத்தன் தானே கூப்பிடணும், இன்னும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர் தான், நீங்கள் மனோஜோட அம்மா தானே அப்படின்னு பேசும்போது, அதானே நீ திருந்தவே மாட்ட, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்களே வேணும்னே பிரச்சனை செய்யும்போது நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடை செஞ்சீங்க, இப்போ உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஹரிணி சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ரோகிணி. இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா, அப்புறம் எதுக்கு மனோஜை பற்றியும் என்னை பற்றியும் நீ ஹரிணிக்கிட்ட பேசின, ஹரிணியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க, உனக்கு மாதம் மாதம் பணம் தரேன்னு சொன்னது இங்கே வந்து நாங்கள் தானே, நீ என்கிட்ட தானே பேசியிருக்கணும், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் நாங்கள் நினச்ச எல்லாத்தையும் நீ ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர், மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, அப்புறம் எப்படி நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வீங்க, நீங்கள் எனக்கு தெரியாமல் நிச்சயத்தை செஞ்சதே பெரிய தப்பு, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஹரிணிக்கிட்ட பேசியிருப்பேன், ஆனால் இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் வேறு செய்கிறீங்கல்ல, டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட்டு வருவேன், அவங்கக்கிட்ட உதவி கேட்பேன், அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் நடக்கும்போது கூட வந்து போலீஸ் வருவாங்க, அப்புறம் மனோஜுக்கு தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, போதும் இதுக்கு மேலே நீ என்ன பிரச்சனை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. எதுக்கு, நீங்கள் எதுக்கு பேசணும், என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க, மனோஜ் உங்கள் பேச்சை தான் கேட்கணும், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, மாதம் மாதம் மனோஜ் தான் பணம் கொடுக்கணும், நீங்கள் என்கிட்ட எதுக்கு பேசணும், நானும் மனோஜும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே, மனோஜ் உங்கள் பேச்சை கேட்கணும்னு தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சது நீங்கள் தான், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. மனோஜ் பேசினா வருவல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உனக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்போ நான் கண்டிப்பாக வருவேன், ஆனால் எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் விஜயாத்த, அதனால் நீங்கள் வந்து எனக்கு தர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், உங்ககிட்ட பேசவே மாட்டேன், ஆனால் மனோஜ்கிட்ட நான் பேசுவேன், ஏன்னா மனோஜ் என்னுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணி. இந்த ரோகிணி திருந்தவே மாட்டேங்கிறாளே, எவ்வளோ பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, ரோகிணிக்கு பணம் தான் முக்கியம், பணத்தை வாங்க வருவல்ல, அப்புறமா நான் பேசிக்கிறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரோகிணி வருவா. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது, அம்மா எதுக்குமா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணீங்க, இப்போ எப்படிம்மா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், ரோகிணி கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவா, ரோகிணி வரட்டும், ரோகிணிக்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா என்னம்மா இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்வதி கிட்ட கேட்குறேன், நீ அமைதியாரு,
ரோகிணி வந்த உடனே நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேட்டு விஜயா பணம் வாங்குறாங்க. ரோகிணிக்கு இந்த மாதம் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுக்கணும். வீட்டில் எல்லாரும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் ரோகிணி தானே, அப்புறம் எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? இதில் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்கிட்ட பேசுகிறதே இல்லை. என் மாமியார் வேற வருவாங்க, வந்து என்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு தினமும் ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ரோகிணி. ரோகிணி மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுமா? வரட்டும் அந்த ரோகிணி, நான் பேசிக்கிறேன். பணத்தை பற்றி யோசிக்காத மனோஜ், பார்வதி கிட்ட கேட்டு அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன். ரோகிணி வரட்டும், ரோகிணி செஞ்ச இந்த பிரச்சனைக்கு ரோகிணிக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா என்கிட்ட பேசாமல் என்கிட்ட சொல்லாமல் ரோகிணிக்கு வர ஃபோன் பண்ணியிருக்காங்க. ரோகிணி வரேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் வீட்டில் எல்லாரும் என்ன தான் கேள்வி கேட்பாங்க. இப்போவே இந்த உண்மையை நீயாவது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கலாமேன்னு இங்கே முத்துவும் என் அப்பா அண்ணாமலையும் என்கிட்ட தானே கேள்வி கேட்டாங்க. அம்மா வேற பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ரோகிணி வந்தால் இந்த பணத்தை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ரோகிணிகிட்ட தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை செய்யக்கூடாது, ரோகிணிகிட்ட நம்ம பேசவே கூடாது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. ஆனால் ரோகிணி மேலே விஜயா ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. அங்கே மனோஜும் விஜயாவும் ரோகிணி வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே கடையில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபும் சாப்பிட போயிருக்காங்க. ரோகிணி அந்த சமயம் வராங்க. என்ன மனோஜ், உங்கள் அம்மா விஜயா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என் மாமியார் ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. விஜயாத்தை எங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து விஜயா வந்து என்ன மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருக்க, மனோஜ்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விஜயா சொல்லும்போது, விஜயாத்தை உங்ககிட்ட தான் நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் வீட்டுக்காரர் மனோஜ்கிட்ட நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? எனக்கும் மனோஜுக்கும் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. மனோஜ் தான் என்னுடைய வீட்டுக்காரர். உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது நான் தான். நீங்கள் என்ன தான் யோசித்தாலும் அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். நடக்கவே நடக்காது. அதனால் இந்த மாதம் எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்களை தலகுனியை வச்சுட்டு என் பையன் மனோஜ் கிடைக்கிற இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு சந்தோஷமாக இந்த பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் வாழ்க்கைக்காக தானே மனோஜ்கிட்டையும் உங்ககிட்டையும் பொய் சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்போ மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் நான் பொறுமையாக இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பாத்தியா மனோஜ், என் முன்னாடியே இந்த ரோகிணி எவ்வளோ பேசுகிறான்னு, ரோகிணி திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயாத்தை, நீங்கள் தான் முதல்ல திருந்தணும். நான் உங்கள் மருமக தானே, என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்ல. ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் எப்போ பார்த்தாலும் என்னையும் என் வீட்டுக்காரர் மனோஜையும் வந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் தான் விஜயத்தை முதல்ல திருந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இங்கே ரோகிணியை விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, ஆமாம்மா, இந்த ரோகிணிக்கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்த ரோகிணி, ஆனால் நீ ஹரிணிகிட்ட பேசி ஹரிணிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் வேணும்னே எங்களை வசமாக மாட்டி விடணுன்றதுக்காக வந்து உண்மையை சொல்கிறேன்னு எனக்கு இந்த கல்யாணமே நடக்க விடாமல் செஞ்சுட்டல்ல. இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை நீ என்கிட்ட சொல்லலையே, கிருஷ்ண பற்றின உண்மையை என்கிட்ட நீ சொல்லலையே, அதனால தானே உன் மேலே உள்ள கோவத்தில் இனி நீ எங்கள் வீட்டில் இருக்கவே வேண்டான்னு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறேன். அந்த உண்மையை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ மட்டும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், எங்கள் எல்லாரையும் தலகுனியை வச்சிட்டல்ல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும், நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியே அப்படின்னு ரொம்ப கோவமாக மனோஜ் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன மனோஜ், வேணும்னே நீங்கள் என்னை வர வச்சு தேவையில்லாமல் பேசுகிறீங்க. என்ன, உங்கள் அம்மாவும் நீயும் என்னை பலார்னு வெளுத்து வாங்குறீங்க. மனோஜ், இதெல்லாம் சரியில்லை மனோஜ். எனக்கு தர வேண்டிய பணத்தை கூட நான் கிளம்புறேன். போதும் மனோஜ், நீ என்ன சொன்னாலும் நான் பொறுமையாக கேட்பேன். ஆனால் விஜயா பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது. ஏன்னா நீயும் நானும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா விஜயா தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே, என் அம்மாவை பற்றி நீ பேசவே பேசாத. அவங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க. நீ தான் நான் நினச்சதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க. நீ திருந்தவே மாட்டல்ல. அப்புறம் எப்படி உன்னை ஏற்றுக்க முடியும்? எப்படி உன்னை மன்னிச்சு எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும்னு நான் நினைக்க முடியும்? அதனால் என்னைக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது.
என்ன உனக்கு மாசம் மாசம் பணம் குடுத்தாலும், நீ நெனைக்கிற மாதிரி என்னைக்கும் எங்க வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜயாவும், மனோஜும் இங்க ரோகிணிய பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி வந்து போதும் மனோஜ், இதுக்கு மேல நீ பேசவே வேண்டாம். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க விஜயா வந்து ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த குடுக்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப வீட்ல எல்லாரும் விஜயா மேலயும், மனோஜ் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால தானே தேவையில்லாம என்ன வர வச்சு விஜயாவும், மனோஜும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. இதுல விஜயா என்ன பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல. விஜயாவுக்கு சரியான பதில் குடுக்கணும். நானும் பொறுமையா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா விஜயா திருந்தவே மாட்டிக்கிறாங்கல்ல. எப்படியாவது மனோஜ் என் வீட்டுக்கு தான் வரணும். மனோஜ் வந்து என்ன புரிஞ்சுக்கணும். என்ன வந்து ஏத்துக்கணும். இனி வந்து விஜயா வீட்டுக்கு எதுக்கு நான் மருமகளா போகணும்? மனோஜ் என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, அ அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதுக்காகவே நான் அண்ணாமலை கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி ரொம்ப கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க விஜயா சொல்றாங்க, "இப்பதான் மனோஜ் நிம்மதியா இருக்கு. ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு ரோகிணிய வர வச்சு பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனி ரோகிணியால எந்த பிரச்சனையும் வராது. ரோகிணி கிட்ட இனி பேசவும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா என்னம்மா நான் வேற கோவத்துல ரோகிணிய பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ் இந்த ரோகிணி என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்கா நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு? ரோகிணிக்கு நம்மள பத்தி தெரிய வேண்டாமா என்ன? அதனால தான் ரோகிணிய வர வச்சேன். பணம் குடுக்கணும்ல, அதுக்காக நீ கண்டிப்பா வரணும்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டா பாத்தியா? ரோகிணி கிட்ட கேள்வி கேட்ட உடனே ரோகிணியால பதில் பேச முடியல. ரோகிணிக்கு சரியான பதில் குடுத்தாச்சு." அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இங்க மனோஜும், "இனி ரோகிணியால பிரச்சனை வராம இருந்தா அதுவே போதும். டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என் கல்யாணத்த பத்தி இனி பேசணும். ஏன்னா வீட்ல எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க." அப்படின்னு யோசிக்கும்போது, இங்க விஜயா வந்து மனோஜோட கடையில இருக்காங்க. மனோஜும், "நானும் இங்க கடையில இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா போதும். வீட்ல இருக்கிற யாரும் எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்க ரோகிணி அழுதுகிட்டே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அங்க அண்ணாமலை ரோகிணிய பார்த்த உடனே, "என்ன ரோகிணி, எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க ஹரிணி கிட்ட நான் உண்மைய தானே சொன்னேன். இப்ப தானே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நீ சொன்ன உண்மையால தான் உன்ன பத்தியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தன நாள் எங்க வீட்ல இருந்தப்ப பொய் சொல்லி எங்கள ஏமாத்துன. ஆனா இப்ப நீ சொன்னது எல்லாமே உண்மதான்." அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலை. ஆனா இப்ப விஜயா அத்தையும், மனோஜும் என்ன கடைக்கு வர சொன்னாங்க. மாசம் மாசம் மனோஜ் எனக்கு பணம் குடுக்கணும். அந்த பணத்த நீ வந்து வாங்கிட்டு போ ரோகிணின்னு விஜயாத்த தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க மேல உள்ள நம்பிக்கையில நானும் அங்க கடைக்கு போனேன். ஆனா கேள்வி கேட்குறேன்னு என்ன பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா உண்மையாவே மனோஜ் மேல அவ்ளோ அக்கறை வச்சிருக்கேன். அவ்ளோ பாசம் வச்சிருக்கேன். மனோஜ என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அதனால தான் ஹரிணி கிட்ட உண்மைய சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? விஜயா அத்தை என்ன புரிஞ்சுக்காம பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆனா மனோஜ் அப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. விஜயா அத்தை பேச்ச தான் கேட்குறாரு உங்க பையன் மனோஜ்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சாளா?" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த மீனா சொல்றாங்க, "ரோகிணி, இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். எங்ககிட்ட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். உதவி கேட்ட. ஆனா நாங்க யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதால, நீ ஏன் தேவையில்லாம பிரச்சனை செய்ற? உன்னை எங்களால நம்பவே முடியாது. அது எப்படி விஜயா அத்தை இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாங்க? அவங்க ஏற்கனவே இப்பதான் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு." சொல்லும்போது, "இல்ல. மனோஜோட கடையில தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு உங்கள தேடி நான் வரணும்? எதுக்கு இந்த உண்மைய சொல்லணும்? என் வாழ்க்கைக்காக நான் உண்மைய தான் சொல்றேன் மீனா. வேணும்னா விஜயா அத்தை வந்த உடனே நீங்க கேள்வி கேளுங்க. மனோஜும் விஜயா அத்தையும் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "விஜயா கிட்ட ஏற்கனவே நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா இப்ப ரோகிணிய வர சொல்றேன்னு சொல்லிட்டு, ரோகிணி கிட்ட தேவையில்லாம பேசுறேன்னு பிரச்சனை செஞ்சிருக்காங்க. இனியும் நான் பொறுமையா இருக்கக்கூடாது. மனோஜ் இனி தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கணும். விஜயா பேச்ச கேட்கக்கூடாது. விஜயா சொல்ற எதையும் மனோஜ் செய்யவே வேண்டாம். மனோஜுக்குன்னு பிசினஸ் இருக்கு. என் வீட்ல இருக்கிறதுனால தானே மனோஜ் வந்து எப்ப பார்த்தாலும் விஜயா பேச்ச கேட்குறேன்னு மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சுட்டு இருக்கான். இனியும் நான் பொறுமையா இருக்கவே மாட்டேன்." அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க எப்பயும் போல மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வராங்க. "என்ன விஜயா, எங்க போயிட்டு வரேன்னு?" கேட்குறாரு அண்ணாமலை. "பரவாயில்லையே, என்கிட்ட நீங்க பேசிட்டீங்களே." அப்படின்னு சொல்லும்போது, "நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். எங்க போயிட்டு வர விஜயா?" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜோட கடைக்கு தான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ எதுக்கு அங்க போன?" அப்படின்னு கேட்கும்போது, "மனோஜ் கிட்ட பேச தான் போனேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்? நீ ஏற்கனவே மனோஜுக்கு உதவி செய்றேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சல்ல. இதெல்லாம் போதாதா? இப்ப எதுக்கு மனோஜோட கடைக்கு நீ போகணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க." அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா. "அப்பா,
ரோகிணிக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும். அதான்ப்பா ரோகிணி அம்மா வர வச்சாங்க. பணம் கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே இருந்த ரோகிணி அழுதுகிட்டே, மனோஜ் இப்பயாவது உண்மையை சொல்லு. உங்கள் அம்மா எதுக்கு கடைக்கு வர சொன்னாங்க? பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பலார்னு வெளுத்து வாங்குனீங்கல்ல, எதுக்கு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது, விஜயா நீ திருந்தவே மாட்ட, மனோஜை திருந்த விடவும் மாட்ட. இதுக்கு மேலே மனோஜ் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. உன்னுடைய பேச்சை தான் மனோஜும் கேட்பான். இதனால் எங்களுக்கும் பிரச்சனை வருது. நானும் எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். அதனால் இப்போ தான் ஹரிணியோட அப்பா அம்மானு எல்லாரும் வந்து கேள்வி கேட்டாங்க. உன்னால் பதில் பேச முடியாமல் இருந்த விஜயா இப்போ மறுபடியும் ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு தான் மனோஜோட கடைக்கு போயிருக்க. ஆனால் மாதம் மாதம் பணம் கொடுக்கணுன்ற உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாத்தின. நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அப்படி பொறுமையாக இருக்க முடியாது மனோஜ். இனி இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க மனோஜ். இதுக்கு மேலே உனக்கு உதவி செய்யவும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கவும் முடியாது. பணம் தான் முக்கியம்னு விஜயா யோசிக்கிற மாதிரியே நீயும் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட மனோஜ். அதனால தான் விஜயா பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற. இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இப்படி சொன்ன உடனே மனோஜ் எங்கே கிளம்ப முடியும்? மனோஜ் எங்கே தங்குவான்? நம்ம வீட்டில் தானே தங்க முடியும். இந்த ரோகிணி பேச்சை கேட்குறீங்க, மனோஜ் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாரு விஜயா, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. உங்ககிட்ட பேச போகிறதும் இல்லை. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற. இதனால் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இதுக்கு மேலே நீ பேசின பொறுமையாக இருக்க மாட்டேன் விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ் வந்து, அப்பா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கப்பா. இந்த ரோகிணி வந்து எப்பயும் போல் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. நான் எங்கேப்பா போக முடியும்? எங்கே போய் தங்க முடியும்? நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, அப்பா ரோகிணி மனோஜ்காக தானப்பா இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க. இங்கே ரோகிணிக்காக மனோஜ் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான்ல. ஏன்பா மனோஜ் வந்து தனியாக வீடு பார்த்து தங்க முடியாதா? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இங்கே வந்து மனோஜ் எவ்வளோ பேசி பிரச்சனை செஞ்சான். அப்போ அம்மாவும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல. இப்போ மனோஜால் பிரச்சனை வருதுன்னா மனோஜ் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? தனியாக இருந்து பிஸ்னஸை கவனிச்சுக்கிட்டாதான் இங்கே பணத்தோட அருமை பெருமை என்னன்னு மனோஜுக்கு தெரிய வரும்ப்பா. பிஸ்னஸையும் சரியாக செய்கிறதில்ல. ஆனால் நல்ல வரன் கிடைக்கணும். வீட்டில் யாருக்குமே தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரதில்ல. இந்த மனோஜுக்கு எதுக்குப்பா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்? மனோஜ் நீயே தனியாக வீடு பார்த்து தங்கிக்கோ. நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க. அப்போ தான் எங்களை பற்றி நீயும் புரிஞ்சுப்ப. அம்மா பேச்சை கேட்காம பொறுப்பாக உன்னுடைய வேலையை பார்த்துக்க. பார்லலம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஹரிணி அப்படி தானே சொன்னாங்க. இனி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க. அப்போ தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். உன்னால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது மனோஜ். இந்த வீட்டில் நீ அம்மா பேச்சை கேட்குறதுனால நாங்கள் தான் இப்போ எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம். நீ தனியாகவே உன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க. இனி இந்த வீட்டு பக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உடனே அண்ணாமலை வந்து, முத்து சொல்கிறது சரிதானே, இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். நீ இந்த வீட்டில் இருந்தால் அப்புறம் மறுபடியும் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு இங்கே விஜயா எங்கள் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா. அதனால் நாங்கள் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இப்போவே இங்கேருந்து கிளம்பு மனோஜ். போதும், உன்னுடைய பிஸ்னஸை நீ பார்த்துக்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க மனோஜ். இனி நாங்கள் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அப்படி உனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜயாவை பார்த்து அண்ணாமலை பேசுகிறாரு. பதில் பேச முடியாமல் விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது, இது என்னுடைய வீடு, உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் இங்கேருந்து கிளம்பி வர முடியாது மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே பேசுகிறாங்க விஜயா. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கே வந்து அண்ணாமலை வெளுத்து வாங்குறாரு. பதில் பேச முடியாமல் மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல அண்ணாமலை மாமா மனோஜ் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மனோஜ் இங்கேருந்து கிளம்பிட்டார்ல, மனோஜை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம், மனோஜ் மனசை மாற்றிடலாம், மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி. முத்து பேச்சை கேட்டு தான் அண்ணாமலை யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்கள தான் இங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் முத்து இங்கே வந்து இப்படிலாம் பேசினதால தான் மனோஜ் இங்கே இருக்கவே கூடாதுன்னு இங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு. என் பையன் மனோஜ் தான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்துவும் மீனாவும் தான். முத்துவும் மீனாவும் எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.